Hello students and teachers, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 5.3ல இங்க பாருங்க பிக்டோகிராஃப் எக்ஸசைஸ் வந்து 5.2 தான். பிக்டோகிராஃப் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், டேலி பார்த்துருந்தோம். இப்போ 5.2ல நம்ம பிக்டோகிராஃப். இது பிக்டோகிராஃப் அப்படின்றது இப்போ நம்ம ஆர்டினரியா என்ன பண்ணுவோம், நம்ம எப்பயுமே வந்து 5 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 இது டேலி. இப்போ இதுவே பிக்டோகிராஃப், இப்போ இதுவே வந்து 35 95 இப்படின்னு அதிகமான நம்பர்ஸ் இருக்கு. இப்போ அப்போலாம் நம்ம போட்டுட்டே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? ஸோ முடியாது. அந்த மாதிரி ஈஸியாக பண்ணுறது தான் இந்த பிக்டோகிராஃப். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பால் வரைஞ்சா 10, 2 பால் வரைஞ்சா 20. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சருக்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த வேல்யூவை அவங்க கணக்கு வச்சுப்பாங்க. இப்போ நான் 35 அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 பால் 10, 2 பால் 3 பால், அப்போ 3 பால் 30 ஆயிடுச்சு. அப்போ இன்னும் 5 அப்போ என்ன பண்ணணும், பாதியா பண்ணா 35. புரிஞ்சுச்சா? இப்போ இதுவே 95 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன், கணக்குக்கு வந்து ஒரு ட்ரீ வரைகிறேன். இந்த ஒரு ட்ரீ வந்து 10 பாயிண்ட்ஸ். அப்போ எத்தனை ட்ரீ வரையணும், ஃபர்ஸ்ட் 9 ட்ரீ வந்து ஃபுல்லா வரையணும். இப்போ 9 ட்ரீ வந்து நான் ஃபுல்லா வரைஞ்சிட்டேன். அப்போ என்னது 10 10 10 10 10 10. அப்போ எல்லாமே 10 10 10. அப்போ என்னது, அப்போ டோட்டல் 90. அப்போ 5 இருக்கு. அப்போ பாருங்க என்ன பண்ணணும், பாதி மட்டும் போட்டா போதும். புரிஞ்சுச்சா? ஏன்னா ஃபுல் ட்ரீ வரைஞ்சாதான் 10, அப்போ பாதி ட்ரீ வரைஞ்சா 5. ஸோ இட்ஸ் 95. ஓ, இதுதான் என்னது பிக்டோகிராஃப் மெத்தட். புரிஞ்சுச்சா? இதானது பிக்டோகிராஃப் மெத்தட். இப்ப பாருங்க, ஒரு கடைக்காரர் ஷாப்ல என்ன பண்றாரு, 40 mangoes, 55 apples, 35 orange, 60 bananas. How we represent in this data as picture யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த டேட்டாஸை நம்ம எழுத போறோம் அப்படின்றத கேட்குறாங்க. இஃப் த டேட்டா இஸ் வெரி லார்ஜ், பெரிய நம்பரா இருந்தால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைம் கன்சியூமிங் டு ரெப்ரசன்ட் ஆஃப் த ஃப்ரூட் இன் பிக்டோகிராஃப். என்னது ரொம்ப ஒரு பிக்சர்ஸாக பண்ணும்போது என்னது 35 பிக்சர்ஸ்லாம் வரைய முடியாது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட். அதனால தான் we can use one picture to represent many kind of same kind. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கேலிங் மெத்தட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரூட்ஸ்க்கு இல்லை ஒரு பிக்சர்ஸ்க்கு ஒரு ஸ்கேல் ரூல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க, டிராயிங் பிக்டோகிராஃப். கன்சிடர் த அபவ் டேட்டா. அந்த அபவ் டேட்டான்றது மேலே இருக்க அந்த ஃப்ரூட்ஸோட டேட்டாஸ். பார்த்தீங்கன்னா 1 full picture of fruit represent 10 fruits. 1 half picture represent 5 fruits. புரிஞ்சுச்சா? இப்போ இதை பேஸ் பண்ணி பாருங்க, 40 சொல்லியிருந்தாங்க. 40 mangoes 1 2 3 4. அப்போ 10 20 30 40 mangoes. அதுவே ஆப்பிள்ஸ் பாருங்க, 55 ஆப்பிள்ஸ். அப்போ பாருங்க 1 2 3 4 5. அப்போ 50 ஆயிடுச்சு. ஹாஃப் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க 55. ஸோ அதனாலதான் இது பிக்டோகிராஃப் அப்படின்றது சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓ, இங்க கொடுத்துருக்க பிக்சர்ஸ் வச்சு தானே பண்ணிருக்காங்க. இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, 4 ஃபுல் பிக்சர்ஸ், மேங்கோஸ் ஃபுல் பிக்சர்ஸ் இருக்கு. ஸோ 10 more 40. அதே வந்து ஃபுல் பிக்சர்ஸ் வந்து 5 இருக்கு, ஒரே ஒரு ஹாஃப் பிக்சர் ஒன்று இருக்கு. ஸோ 5 55. அதே வந்து 6 பனானாஸ் இருக்கு, ஃபுல் தான் இருக்கு. ஸோ 10 60. இதுவே வந்து ஆரஞ்சு தானே இருக்கு, 3 ஃபுல் ஆரஞ்ச் 1 ஹாஃப் ஆரஞ்ச். அப்போ 3 ஃபுல் ஆரஞ்சுக்கு 3 into 10 30 plus 5 35. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் 5.2ல உங்க வெஹிக்கல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஹவு மெனி மோட்டார் சைக்கிள் வேர் சோல்ட் இன் த இயர். என்னது, எத்தனை மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. அவங்க பாருங்க பிக்சர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு வெஹிக்கல் 10க்கு சமம். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 into 10 90 மோட்டார் சைக்கிள். 90 மோட்டார் சைக்கிள். ஏன், ஒரு வெஹிக்கல் 10 பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஒன்று பண்ணாலே அது 10 வித்ததாக அர்த்தம். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் சோல்ட் இன் த இயர் இஸ் 20. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பஸ் வந்து எத்தனை இருக்கான், அந்த இயர்ல 20 பஸ்ஸஸ் வித்துருக்காங்க. அது கரெக்டான்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க 2. அப்போ 2 தான் இருக்கு. கரெக்டா? அது ஏன் கரெக்ட். ஏன் அப்படின்னா ஒரு பஸ் எத்தனை சமம் 10. அப்போ இது 10 10 10 20. கரெக்டானே? ஸோ 20.
How many bicycles were sold? எத்தனை bicycles வித்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க 1 2 3 4. அப்போ 4னா 4 மட்டும் போடலாமா? போடக்கூடாது. into 10 போட்டா 40 bicycles. How many cars and vans were sold? Car and vans. பாருங்க cars எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7. 7 cars. 1 2 3. 3 vans. அப்போ 10. 10 into 10 100. ஏன் இதுவும் ப்ளஸ் பண்றோம்? வேனும் காரும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேன் கார் சேர்த்தா 10. அப்போ ஒரு வெஹிக்கல் 10 கணக்கு. அப்போ 10 வெஹிக்கலுக்கு 10 வாட்டி கணக்கு பண்ணது 100. How many vehicles were sold all together? எல்லாமே அப்போ எத்தனை ஆகியிருக்கு? அந்த இயர் ஃபுல்லா எத்தனை சோல்ட் ஆகியிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாமே கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அப்போ எத்தனை வெஹிக்கல்? 25 வெஹிக்கல். ஒரு வெஹிக்கலுக்கு 10னா அப்போ 25 வெஹிக்கலுக்கு 250. அப்போ 250 வெஹிக்கல்ஸ். புரிஞ்சுச்சா? இப்போ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க, கவனமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 5.2 exercise. Fill in the blanks. If ball represent 100 balls, then ball represent dash ball. இங்க பாருங்க, ஒரு பால் வந்து 100 பாலுக்கு சமமா. நல்லா கவனிங்க, ஒரு பால் 100 பாலுக்கு சமம் அப்படின்னா அப்போ இவங்க கொடுத்துருக்க இது வந்து எத்தனை பாலுக்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பால் எத்தனை பாலுக்கு சமம்? 100. அப்போ இதில் பாதி தான் இருக்கு. அப்போ 100ல பாதி 50. ஸோ 100 + 50 150. இப்போ புரியலனாலும் நல்லா கவனமா பாருங்க, நோட்லயே சொல்றேன். ஒரு பால், சிங்கிள் பால் 100 பாலுக்கு சமம். இப்போ அப்படி நினைக்காதீங்க, இல்லைன்னா வேணா நினைச்சுக்கோங்க. ஒரு பாலுக்கு 100 பாயிண்ட்ஸ், ஒரு பாலுக்கு 100 பாயிண்ட்ஸ். அப்போ அவங்க கொடுத்துருக்க பாலுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்? அப்போ பாருங்க, அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க? சாரி, அவங்க ஒரு பால், அப்போ ஒரு பாதி பால் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பாலுக்கு 100 பாயிண்ட்ஸ், அப்போ பாதி தானே வந்திருக்கு. அப்போ 50 பாயிண்ட்ஸ். அப்போ 100 + 50 150. புரிஞ்சுச்சா? ஓகேமா. நெக்ஸ்ட், இஃப் 200 represent by bat 1, then 600 is represent. இங்க பாருங்க, ஒரு பேட்டுக்கு அவங்க எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பேட்டுக்கு 200 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 600 பாயிண்ட்ஸுக்கு எத்தனை பேட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 600 பேட்டுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வரும் பாருங்க. 600 டிவைடட் பை 200 டிவைட் பை 600. அப்போ என்ன வரும்? 1 2s are 2 3. கரெக்டா? நீங்க இப்படி உங்களால டிவைட் பண்ண தெரியல, எனக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் ஈஸியா சொல்லலாம். 200 + 200 + 200. நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணி பார்த்து என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணி பார்த்தா 600 கிடைக்கணும். அப்போ 0 0 6. அப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 200 200 2னா 3 பேட்ஸ் வரலாம். ஸோ 3 பேட்ஸ், 1 2 3 பேட்ஸ். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா பை யூசிங் பிக்சர்ஸ் இஸ் நவுன் ஆஸ். இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ற டேட்டாஸ் பிக்சர்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணாலே அது பேர் என்னது? பிக்டோகிராஃப். அதுக்கு பேரு பிக்டோகிராஃப். நெக்ஸ்ட், draw a pictograph for the given data. இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு என்ன பண்ணணுமா? நம்ம ஒரு பிக்டோகிராஃபை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெடி பண்ணலாமா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பாருங்க. மந்த், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர், இதுதான் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க, நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் சோல்ட். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்யூட்டர் சோல்ட் பண்ணியிருக்காங்களாம். ஒரு ஜூன் மாசத்துல 300 கம்ப்யூட்டர், ஜூலை மாசத்துல 450 கம்ப்யூட்டர், ஜூன்ல 300, ஜூலைல 450 கம்ப்யூட்டர், ஆகஸ்ட்ல 600 கம்ப்யூட்டர், செப்டம்பர்ல 550 கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? இப்போ பிக்டோகிராஃப் வழியா நம்ம அதை எழுத போறோம். மந்த், இங்க ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்.
புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இத எழுத போறோம். இப்போ 300 அப்பலாம் பண்ணா வருமா? நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் சோல்டு. இப்போ வரைய போறோம். நம்மளால 300 வரைய முடியுமா? 300 கம்ப்யூட்டர்ஸா நம்மளால வரைய முடியும்? வரைய முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் 100 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஒரு கம்ப்யூட்டருக்கு 100 பாயிண்ட்ஸ். அப்போ 300க்கு எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கு பாருங்க. 1 2 3. அப்போ நான் அதான் என்னது 300 பாயிண்ட்ஸுக்கு 3 கம்ப்யூட்டர். இப்போ 450 பாருங்க. 1 2 3 4. இன்னொன்னு அதில் இருக்கு 450. அப்போ பாதி கம்ப்யூட்டர். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் 600. அப்போ 6 கம்ப்யூட்டர்ஸ். 1 2 3 4 5 6. புரிஞ்சுச்சா? இப்போ 550. அப்ப என்ன வரும்? 5 ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ், ஒரே ஒரு ஹாஃப் கம்ப்யூட்டர். கரெக்டா? 5 முடிஞ்சிச்சு, ஒரே ஒரு ஹாஃப் கம்ப்யூட்டர். ஈஸி, அவ்வளோதான். இது மட்டும் செஞ்சாலே போதும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தி ஃபாலோயிங் டேபிள் show the number of tourists who visited the place in the month of May. என்ன சொல்றாங்க? இவங்க என்ன கேக்குறாங்க, ஒரு மந்த்ல, அந்த மே மந்த்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டூரிஸ்ட் வந்து போயிருக்காங்க. எங்கெங்க ஊருக்குலாம் போயிருக்காங்க? மகாபலிபுரம், வேடந்தாங்கல், ஒகேனக்கல், ஊட்டி. ஸோ அந்தந்த அவ்வளோ மெம்பர்ஸ் வந்து போயிருக்காங்க. புரிஞ்சுச்சா? அப்போ இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பிக்டோகிராஃப்ல போட சொல்றாங்க. அப்போ பிளேஸ் எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் டூரிஸ்ட். அப்போ இது என்னது? மகாபலிபுரம், வேடந்தாங்கல், ஒகேனக்கல், ஊட்டி. ஃபர்ஸ்ட் மகாபலிபுரம் 20,000, வேடந்தாங்கல் 15, ஒகேனக்கல் 40. நான் கொஸ்டின் மட்டும் தான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும் இல்லையா? இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிளேஸ், இங்க நம்பர் ஆஃப் டூரிஸ்ட். இப்போ இதை பிக்டோகிராஃப்ல போட போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பிக்டோகிராஃப்னாலே ஒரு பிக்சர்ஸ் வரையணும். ஸோ நான் என்ன பண்ணி எடுத்துக்கிறேன், நானா வந்து அவங்க பிக்சர்ஸ் கொடுக்கல, என்ன பிக்சர் எடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ நானா என்ன பண்றேன், இந்த மாதிரி மனுஷனா வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா டூரிஸ்ட் தானே போனாங்க. ஸோ நான் மனுஷனா எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் 100 பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இருக்கிறது என்ன இருக்கு, 20,000, 10,000, 40,000, 35,000, அப்படி 10,000 மேலதான் இருக்கு. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 10,000. 10,000னா ஒரு மனுஷன், 10,000க்கு ஒரு மனுஷன். அப்போ பாருங்க, மகாபலிபுரம்ல 20,000. அப்போ 10,000க்கு ஒரு மனுஷன், இன்னொரு 10,000க்கு இன்னொரு மனுஷன். அப்போ இந்த 20,000. வேடந்தாங்கல்ல 15,000. அப்போ ஒரு மனுஷன் ஃபுல்லா வரைஞ்சா 10,000. அப்ப என்ன பண்ண போறேன், இன்னொன்னு பாதி மனுஷன் வரைஞ்சா 15,000. நெக்ஸ்ட் ஒகேனக்கல் 4 மனுஷன் வரைஞ்சா 40. அப்போ 1 2 3 4. ஈஸி. 35. அப்போ ஊட்டியில 35. அப்போ 3 ஃபுல் மெம்பர்ஸ் 3 வரையப்படும். 1 2 3. 5க்கு பாதி வரைஞ்சா போதும். ஈஸி. நெக்ஸ்ட், தி ஃபாலோயிங் பிக்டோகிராஃப் ஷோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இன் த ஸ்கூல். என்ன பண்றாங்கன்னா, கேம்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கேம், கொக்கோக்கு எத்தனை பேர், கபடிக்கு எத்தனை பேர், பேஸ்கெட் பால், வாலிபால், ஹாக்கி பால் அப்படின்னு சொல்லி எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் பாருங்க. which is the most following game among the students? என்னது, எந்த கேம்ல நிறைய பசங்க இருக்காங்க? பார்த்தாலே தெரியுது, கபடி. கபடி. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் கபடி. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, கபடி பிளே பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எண்ணலாமா? 1 2
3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11. நம்ம அப்ப பிக்டோகிராஃப்னாலே என்னது? ஒன்னுத்துக்கு நம்மளா ஒரு ஸ்கேல் வேல்யூ கொடுத்துக்கலாம். நான் 10ன்னு கொடுத்துக்க போறேன். அப்போ 11 into 10 110. Which two games are played by equal number? ரெண்டுமே சேமா யார் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. கொக்கோ ஹாக்கி. கொக்கோ ஹாக்கி இந்த ரெண்டு தானே பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சேமா இருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் கொக்கோ அண்ட் அப்போ கொக்கோ அண்ட் ஹாக்கினால என்ன சொல்லியிருக்கேன்? ஈக்குவல். ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. அப்போ என்னது ஆன்சர்? 0. ஏன் 0? இங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ கொக்கோலையும் 9 ஹாக்கிலையும் 9. அப்போ எங்க இருக்கு டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸே கிடையாது. Which is the least popular game among the student? ரொம்ப கம்மியா யார் இருக்கா? பேஸ்கெட்பால். இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். The representation of one picture to many object in the pictograph is called scaling. ஒரு பிக்சருக்கு என்னது மெனி ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கறது என்னது? ஸ்கேலிங். தி பிக்டோகிராஃப் இஸ் ஆல்சோ நோன் as பிக்டோகிராம். பிக்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இதோட 5.2 எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம 5.3 எக்ஸசைஸ் சம்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்ட் டைம் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.